ஒரு சமையல் காணொலியோட தான் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? செத்தல் மிளகாய் சம்பல் அடிக்க போறோம். செத்தல் மிளகாய் சம்பல் என்ன மாதிரி அடிக்க போறோம்? பொரிச்சு எடுத்து அடிக்க போறோம். செத்தல் மிளகாய் சம்பலை பொரிச்சு, செத்தல் மிளகாயை வந்து பொரிச்சு அடிக்க போறீங்க. பொரிச்சடிச்சு சம்பல் செய்தா அப்படி இருக்கும், நல்ல ருசியா இருக்கும். இதோட புட்டு ரொட்டி இடியப்பத்தோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லா வகை உணவோடையும் சாப்பிடலாம். அப்போ வந்து இன்றைக்கு ஒரு பொரிச்ச மிளகாய், அதாவது செத்தல் மிளகாய் பொரிச்செடுத்து ஒரு சம்பல் ஒன்று செய்ய போறீங்க. அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு பொரிச்ச மிளகாய் சம்பல் எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் எண்ணெயை விடுறோம். பாரு அளவா எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ செத்தல் மிளகாய் போட போறோம். அகல நெருப்பு பெரியவும் கூடாது, அளவா எரிஞ்சா நல்லது. என்னென்னா செத்தல் மிளகாய் வேகமாக நெருப்பு எரிஞ்சா கருகி போடும். அளவான பதத்தில் வரும். இப்போ பொரிஞ்சு வந்துட்டு எடுக்க போகிறோம். பாருங்க, செத்தல் மிளகாய் இப்போ பொரிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம்னா சம்பளுக்கு நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை பொரித்து எடுப்போம். வெங்காயம் அளவான பழத்தில் எடுத்தா காணுமா, அகலம் பொரிக்க தேவையில்லை. சின்ன வெங்காயம் தான் சம்பளுக்கு ருசியா இருக்கும். எந்த ஒரு சமையலும் சின்ன வெங்காயம் நல்ல ருசியா இருக்கும். இப்போ பொரிஞ்சிட்டு எடுப்போம். எடுத்து போட்டு சம்பளுக்கு நான் ஒரு உள்ளி போட போறேன். உள்ளி நல்லது, சம்பளுக்கு நல்ல வாசமும் உடம்புக்கு நல்லா இருக்கும். சொமிபாட்டுக்கு சில பேர் சம்பளை போட்டுடிச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த பழமே காணும். நாங்க இப்ப சம்பல் அடிக்க போறோம். பொரிச்சு எல்லாம் எடுத்தாச்சு. முதல்ல நாங்க செத்தல் மிளகாய் போடுவோம். செத்தல் மிளகாய் போட்டாச்சு. இதோட உப்பு போடுவோம், சேர்ந்து இடிபடும். பிறகு போட்டா ஒரு மாதிரி கடிபடுற மாதிரி இருக்கும். உப்பையும் போட்டுடுவோம். இப்ப உப்பின் விலையா தெரியும் தானே, அதால இப்ப இந்த உப்பு தான் இப்ப பாவிக்கணும் கூட. பாருங்க, அந்த கட்டி உப்பு இப்ப 400 கிட்ட வந்துட்டு அளவா போடுவோம். இப்ப நாங்க சம்பல் அடிக்க போறோம். பாருங்க, நல்லா அடிவட்டாதான் வெங்காயம் போட சேரும். நல்லா அடிவட்டுட்டு இதோட வெங்காயத்தை போட போறோம். பாருங்க, வெங்காயம் போட போறோம். பொரிச்செடுத்த வெங்காயம் அதோட சேர்த்து ஒரு உள்ளி போடுவோம். சேர்த்து இடிப்போம். செத்தல் மிளகாயோட வெங்காயம் உள்ளியும் சேர்த்து இடிவட்டா இந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணி பதமும் அப்படி பொடிச்ச செத்தல் மிளகாயோட சேர்ந்து நல்ல களியா வரும். நல்ல ஒரு வடிவா இருக்கா. இடி வட்டுட்டு இனி நாங்க தேங்காய் பூவை போடுவோம். நாங்க தேங்காய் பூ போட போறோம். தேங்காய் பூ போட்டு இடிப்பேன். எல்லா கரையும் வர மாதிரி இடிச்சா நல்ல சிவப்பு சம்பலா வரும். தேங்காய் பூ செத்தல் மிளகாயோட சீர்ற மாதிரி இடிச்சா பாருங்க, இன்னொரு அழகாவும் கிடக்கு. நல்ல வடிவா வந்துட்டு கருவேப்பிலைய போடணும். கருவேப்பிலைய போட்டு இடிப்பா. அதோட சேர்த்து கருவேப்பிலை ஒரு வாசம், உடம்புக்கும் குளிர்மையா இருக்கும். இதை கறிக்க போட்டா சில பேர் தூக்கி எறிஞ்சிடணும். சம்பலோட சேர்த்தா சேர்த்து இடி வடைக்க எல்லாம் சேர்ந்து
உணவோட செய்யும். நல்ல ஒரு வடிவான சம்பல். வாசமண்டா சம்பல் எடுக்க போறேன். உங்க சம்பல் அடிச்சு ரெடி ஆயிட்டு இதுக்கு தேசி புளி விட போறேன். தேசிக்க அகலும் பாதி கூட வேணும். இது களவா தானே எடுத்துருக்கேன். அளவா விடுவான் தேசி புளிய காணும். கையாலே பிணைவா தான் உண்டா சேரும் தேசி புளி. இப்ப சம்பல் ரெடி ஆயிட்டு சுவையான சம்பல். நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க. இதே போல உள்ளி எல்லாம் போடுங்க மறக்காம. இப்ப நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க போறேன். உப்பு புளியால் எல்லாமே அளவாக நல்ல சுவையா இருக்கு.